பிக் பாஸ் வீட்டில் 80 நாட்கள் வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரி அவர்கள் இருந்து அதற்கப்புறமாக பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறினார். இவர் முத்துக்குமரன், விஷால், அதற்கப்புறம் வந்து ரணவ் அப்படின்னு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய போட்டியாளராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் வெளியேறினது எல்லாருக்குமே ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. தன்னுடைய அம்மாவிற்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டிற்குள்ளே வந்திருக்கேன், அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதான் இவருடைய குறிக்கோளாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா தான் விளையாடி வந்துட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு ஒரு சில காரணங்களால் அதே அளவில் 2-3 வாரங்களாக அவருடைய விளையாட்டு சரியில்லாமல் போனதுனால ஓட்டுகள் குறைந்து டபுள் எவிக்ஷனில் அவர் அந்த வாரத்திலிருந்து வெளியேறியிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ரொம்பவே வந்து ஷாக் கொடுத்துருந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வெளியேறினதுக்கு அப்புறமாக நள்ளிரவில் அவருடைய வீட்டில் அவர் செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் இப்போ வைரலாகி வருது. ஏன்னா நைட்டில் தூங்காமல் பாட்டு கேட்குறது, அதற்கப்புறம் சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்ட்ட கூட்டிகிட்டு போனப்போ கூட சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பாட்டு போட்டால் எழுந்துடணும், லைட் ஆஃப் பண்ணால் தூங்கிடணும். அதே போல் மொபைலு மற்ற எந்த விதமான அங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய ஒரு விதமான எந்த ஒரு டச்சுமே அதில் இருக்காது. அதனால் அங்கே அப்போ சீக்கிரமே தூங்கிடுவாங்க. அதற்கப்புறம் எப்போ வந்து எழுந்திருக்கணுன்றத பாட்டு போடும்போது தான் திடீர்னு அவங்க சமையல் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே டாஸ்க் வந்துடும். அப்போ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிடாம கூட அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. இப்படி தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இல்லாத மாதிரியான சில பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரம் பண்ணாலே அது பழக்கமாயிடும். இவர் 80 நாட்கள் வேறு இருந்திருக்காரு. அதனால் இப்போ தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வராராம். உணவு கூட ஒத்துக்க மாட்டேங்குது வீட்டில் சாப்பிட்றதுன்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தோட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் கொஞ்ச நாட்கள் வந்து மறுபடியும் வந்து ரொட்டீன் வாழ்க்கைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தான் மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்காங்களா. இதனால் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போ ஜெஃப்ரி அவர்கள் தூங்காமல் இருந்திருக்கிறது, அதே போல் சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றதான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.